ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான காடை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேன் வச்சு அது காஞ்சது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் நம்ம இப்போ காடையை சேர்த்துடலாம். நான் 4 காடை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஜீரக மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன், பெப்பர் ஒரு டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளியோட பச்சை வாசனையும் மசாலாவோட பச்சை வாசனையும் போகிறதுக்காக நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து கிளறி விட்டுறலாம். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அதை நம்ம வேக விட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். சின்னதாக லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம இறக்கிடலாம். நம்ம சுவையான காடை கிரேவி ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.